தென்னாடுடைய சிவனை போற்றி எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி. அனைவருக்கும் வணக்கம். இந்த காணொளியில் திருமணத்தில் நேரம் தவறாமை என்பதை பற்றி சிந்திக்க போகிறோம். இப்போ வழக்கமாக திருமணத்திற்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா திருமண பத்திரிகையில் இத்தனை மணிலேருந்து இத்தனை மணிக்கு திருமணம் என்று குறிப்பிட்டிருப்பார்கள். உதாரணத்திற்கு காலையில் 9 மணி முதல் 10:30 மணி வரை என்று போட்டிருக்காங்கன்னு வைத்துக்கொள்ளுங்களேன். இப்போ நாமளும் என்ன செய்வோம், 9 மணிக்கு திருமணத்துக்கு போயிடலாம் அப்படின்னு அங்கே போய் பார்த்தா, சில வேளையில் இந்த வரவேற்கின்றவர்கள் கூட யாரும் அங்கே இருக்க மாட்டாங்க. இந்த முன்னாடி ஒரு பன்னீர் செட்டுன்னு சொல்கிறாங்க இல்லைங்களா, பன்னீர் குங்குமம் சந்தெல்லாம் வச்சுக்கிட்டு வர்றவங்கள வாங்கன்னு வரவேற்கின்றவங்க இருக்காங்க இல்லைங்களா, அவங்க கூட மண்டபத்தில் இருக்க மாட்டாங்க. யாருமே மண்டபத்தில் இருக்க மாட்டாங்க. எங்கே எல்லோரும் என்று சொன்னால் வந்து கொண்டிருக்கின்றார்கள் அப்படின்னு சொல்லுவாங்க சில வேளையில். இப்போ நாம் போய் காத்து கொண்டிருக்க வேண்டும். சில வேளையில் பார்த்திங்கன்னா வந்திருக்கின்றவர்கள் எல்லாம் அங்கே மண்டபத்தில் உட்கார்ந்துருப்பாங்க. ஆனால் திருமணத்துக்கு உரியவர்கள் இன்னும் வரலைன்னு சொல்லுவாங்க. யார் திருமணத்துக்கு உரியவர்கள் அப்படின்னா பெண் வீட்டார், மாப்பிள்ளை வீட்டார் அப்படின்னு. சில வேளையில் பெண் வீட்டார், மாப்பிள்ளை வீட்டார் வந்துடுவாங்க, இன்னும் பெண்ணும் மாப்பிள்ளையும் வரல அப்படின்னு சொல்லுவாங்க. சில வேளையில் மாப்பிள்ளை வந்துடுவார், பெண்ணு இன்னும் வந்து சேரலைன்னுவாங்க. சில வேளையில் 2 பேரும் வந்துடுவாங்க, பெண்ணும் மாப்பிள்ளையும் வந்துடுவாங்க, ஆனால் மேடைக்கு வரமாட்டாங்க. என்ன பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபோட்டோ ஷூட்டிங்கில் இருக்காங்க அப்படின்னுவாங்க. சரி, இவங்க எல்லாம் வந்துட்ட பிறகு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னும் சில வேளையில் அவங்க சொல்லுவாங்க, கூட்டம் ரொம்ப குறைவாக இருக்குது, திருமணத்தை ஆரம்பிக்க முடியாது. சரி, இப்போ 9 மணின்னா ஒரு 9:30 மணி போல் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, அது கூட பொருத்தமாகத்தான் இருக்கின்றது. அதுவும் சரியான கருத்து தான். கூட்டம் இல்லாமல் எப்படி திருமணத்தை ஆரம்பிக்கிறது அப்படின்னு சொல்லி. சில வேளையில் பார்த்தீங்கன்னா, இப்போ நான் சொன்னதெல்லாம் இருக்குது இல்லைங்களா, ஒன்று என்ன அப்படின்னு சொன்னால், இந்த பெண்ணும் மாப்பிள்ளையும் இன்னும் வரவில்லை அப்படின்னு சொல்கிறாங்களே, அது எவ்வளோ நேரம் வரவில்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 9 மணிக்கு திருமணத்திற்கு 10 மணிக்கு பெண்ணும் மாப்பிள்ளையும் வரலாமா? இல்லை மாப்பிள்ளை வந்துட்டார், பெண்ணு இன்னும் வந்து சேரல. சரி, ஏன் பெண்ணு இன்னும் வந்து சேரல அப்படின்னு சொன்னால், இன்னும் அவங்களுக்கு ஒப்பனை போட்டுட்ருக்காங்க, மேக்கப் போட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு. போய் அழைச்சிட்டு வாங்க அப்படின்னு சொன்னால், இல்லை பிரைடல் விட மாட்டேங்கிறாங்க அப்படின்னு. சில வேளையில் பார்த்திங்கன்னா திருமணத்தில் எல்லாரும் வந்து நம்ம அழைத்த பெரியவர்கள் எல்லாம் காத்திருக்கின்ற போது பெண் மணவரைக்கு வந்து சேர மாட்டாங்க. அப்படி செய்கிறது நாம் இந்த பத்திரிக்கைலாம் வச்சு பெரியவங்களை கூப்பிட்டு அவங்கள மரியாதை குறைவு செய்தது போல் ஆயிரும் இல்லையா, அவமதித்தது போல் ஆகும் இல்லையா. அப்போது மற்றவர்கள் நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும், மற்றவர்களுடைய நேரத்தையும் நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இப்போ மற்றவர்கள் என்ன நினைப்பாங்க, சரி 9 மணியிலேருந்து 10:30 மணிக்கு திருமணம் முடிச்சிருக்கிறாங்க, நாம் 10:30 மணிக்கு முடிச்சுட்டு இன்னொரு வேலையை பார்க்கலாம் என்று கூட அவர்கள் வந்திருக்கலாம் இல்லையா. இப்போ ஆனால் நம்ம 10:30 மணிக்கு இல்லை 10 மணிக்கு மேலே திருமணத்தை ஆரம்பிக்கிறோன்னு வைத்துக்கொள்ளுங்க. அப்போ வந்திருக்கின்றவர்கள் என்ன நினைப்பார்கள், அவர்களுக்கு உரிய வேலையை அவர்கள் தள்ளி போட வேண்டி வரும். சில வேளையில் மனதிலேயே பொறுமி கொண்டு இருப்பார்கள். அப்போ வாழ்த்த வந்தவர்கள் என்ன இப்படி நேரம் ஆக்கிக்கிட்டு இருக்காங்க, திருமணத்தை உரிய நேரத்தில் ஆரம்பிக்காமல் இருக்காங்க அப்படின்னு அவங்க பொறுமை கூடும் இல்லையா. அப்போ எப்படி மனம் வந்து மணமக்களை வாழ்த்துவார்கள். அப்போ நம்ம சிந்திக்க வேண்டும். அப்போது நாம் 9 மணிக்கு நம்மால் முடியல, திருமணத்தை ஆரம்பிக்க முடியாது அப்படின்னு சொன்னால் 10 மணிக்கு தான் நம்மால் முடியும் அப்படின்னா 10 மணிக்கு பத்திரிக்கையில் 10 மணிக்கு போட வேண்டியது தான். அப்போது நம்ம எல்லாரையும் அழைச்சிட்டு எல்லாரும் திருமணத்துக்கு வந்த பிறகு திருமணத்தை ஆரம்பிக்காமல் அங்கு காக்க வைத்திருப்பது எந்த வகையில் பொருத்தமுடையதாக இருக்கும், சிந்தித்து பார்க்க வேண்டும். அதனால தான் சாதாரண வழக்கத்தில் எல்லாரும் செய்கிற மாதிரின்னு சொல்கிறாங்க. இப்போ திருமணம் 9 மணிக்குன்னா நம்ம 10 மணிக்கு போனால் போதும், அது இந்தியன் டைம் அப்படின்றாங்க. அப்படி சொல்ல முடியாதுல்ல, ஏன்னா திருமணத்திற்கு வேற்று இனத்தவர்களும் வராங்க இல்லைங்களா. 9 மணிக்கு நீங்கள் பத்திரிக்கையில் போட்டுருங்க, தமிழ்லையும் எழுதியிருக்கோம், ஆங்கிலத்திலையும் எழுதியிருக்கோம். நம்ம திருமண நேரம் 9 மணி 9 AM போட்டிருக்கிறோம். இப்போ மலாய்க்காரர்கள், சீனர்கள்லாம் அவங்க நம்ம நண்பர்கள் இருக்காங்க இல்லைங்களா, வேற்று இனத்தவர்கள் இருக்காங்க இல்லைங்களா, ஆங்கிலம் இருக்காங்க, அவங்களாம் உட்கார்ந்துருப்பாங்க இல்லையா திருமணத்திற்கு. அப்போ அவருடைய நேரத்தை நாம் எடுத்துக்கொள்ளக்கூடாது இல்லையா. அப்போ காலம் தவறாமை ரொம்ப முதன்மையானது இல்லைங்களா. பல திருமணத்தில் பார்த்திங்கன்னா அப்படி தான் நடக்கும். இப்போ பெண்ணு உடை மாற்றி கொண்டு வான்னு போவாங்க.
அந்த முதல்ல வந்தோன்னா இந்த வைதிக திருமணங்கள் பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன சடங்கு செய்து திருமண உடைய எடுத்து கொடுப்பார்கள். அத போய் மாத்திக்கிட்டு வர்ற பொண்ணு திரும்ப வர்றதுக்கு பார்த்தீங்கன்னா, அந்த திருமண நேரமெல்லாம் தாண்டி போயிரும். முகூர்த்த நேரம் முடியப்போது, முகூர்த்த நேரம் முடியப்போது அப்டின்னுட்டு இருப்பாங்க. பெண்ண அந்த ஒப்பனை அறையிலேருந்து வெளியாக்குறதுக்கு அவ்வளவு நேரம் சில வேளையில போய் பார்த்தீங்கன்னா, பெண்ணோட அப்பா போய் சத்தமே போட்டு வந்துருவாரு. "வெளிய வாம்மா! ரொம்ப நேரமாச்சு. இந்த முகூர்த்த நேரம் முடிஞ்சு போச்சு" அப்படின்னு. அப்புறம் அந்த பொண்ணு கடுகடுன்னு வெளிய வரும். இல்லைங்களா? அப்போ நாம் சிந்தித்து பார்க்கணும். எல்லோரும் சேர்ந்து ஒத்துழைக்க வேண்டும் இல்லைங்களா? சில வேளையில பார்த்தீங்கன்னா, அந்த திருமண வீட்டார் வந்திருக்க கூட மாட்டாங்க. 9 மணிக்கு நம்மள வாங்கன்னு வரவேற்கிறதுக்கு கூட அங்க இருக்க மாட்டாங்க. நான் ஏற்கனவே திருமணத்தில் வரவேற்பத பத்தி பேசியிருக்கிறேன். அப்ப நம்ம ஒரு திருமணத்துக்கு போறோம். அங்க நம்மள யாருமே வாங்கன்னு வரவேற்கல. நம்ம அந்த திருமணத்துக்கு தான் போயிருக்கோமான்னு பல வேளையில கூட சிந்திக்க வேண்டி வரும். இவங்க திருமணம் தானா? இல்ல திருமணம் இருக்கா? இல்லையா? மண்டபத்தில யாரையும் காணோமே! அப்படின்லாம் யோசிக்கக்கூடிய அளவெல்லாம் கூட சில வேளையில் ஏற்படும். அப்போ இந்த காலம் தவறாமைங்கிறது ரொம்ப முதன்மையானது. பல வேளைகள்ல பார்த்தீங்கன்னா, இந்த திருமணத்தை நடத்தி வைக்கின்றவர்கள், மணப்பெண்ண வர சொல்லுங்க, மாப்பிள்ளைய வர சொல்லுங்க, மணமகள வர சொல்லுங்க, மாப்பிள்ளைய வர சொல்லுங்க, இப்படியே சொல்லிட்டு இருப்பாங்க. சில வேளையில திருமணம் 9 மணிக்குன்னு சொன்னா, 10 மணி வரைக்கும் இந்த மணமக்கள் படம் பிடித்துக் கொண்டிருப்பாங்க. படம் பிடிக்கிறவர் விடமாட்டாரு. நாங்க வந்து ரொம்ப பணம் கூட குடுத்துருக்குறோம். நாங்க 15,000 வெள்ளி குடுத்துருக்கோம் படம் பிடிக்கிறதுக்கு. இப்போ படம் பிடிச்சு தான் ஆவணும் அப்படின்னு சொல்லி, அப்ப நீங்க வந்து கூட நேரம் படம் பிடிக்க போறீங்க அப்படின்னு சொன்னா, திருமணம் 9 மணின்னா, இப்ப 8லேருந்து 9 வரைக்கும் நீங்க பிடிச்சுக்க வேண்டியது தான். இல்ல அதுக்கு முன்னாடி வந்து கூட எவ்வளவு நேரம் வேணாலும் படம் பிடிச்சுக் கொள்ளலாம். ஆனால் திருமணம் 9 மணின்னு சொல்லிட்டு, நீங்க 10 மணி வரைக்கும் படம் பிடித்துக் கொண்டிருந்தால், அது எப்படி மரியாதையாகும்? நம்ம சிந்தித்து பார்க்கணும் இல்லைங்களா? அப்போ மற்றவர்களுடைய நலனையும் நாம் கருத்தில் கொள்ளணும் இல்லையா? நம்ம அழைச்சோன்னு தானே அவங்க ரொம்ப மரியாதையா வந்திருக்காங்க. நம்மள மதித்து வந்திருக்கின்றார்களே! திருமணத்தை உரிய நேரத்தில ஆரம்பித்து, உரிய நேரத்தில முடிக்கணும் இல்லையா? அப்போ மற்றவர்களை நாம் மதியாதது போல ஆயி போயிரும். அப்ப நேரத்தோட திருமணத்தை ஆரம்பித்து, நேரத்தோட முடித்து, நேரத்தோடு மற்றவர்கள் இல்லம் திரும்புவதற்கு நாம் துணையா இருக்க வேண்டும் இல்லைங்களா? சில வேளையில பார்த்தீங்கன்னா, திருமணத்த ஆரம்பிக்கலான்னா, இருங்க, 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 இருங்க இப்படியே சொல்லிக் கொண்டிருப்பார்கள். அப்புறம் திருமணம் ஆரம்பிச்ச பிறகு வேணும் பார்த்தீங்கன்னா, இதில இந்த உடை மாற்றிக் கொண்டு வருவது, பிறகு பார்த்தீங்கன்னா, வந்து சேர மாட்டாங்க. வருகின்ற வழியில வேற இந்த படம் பிடிக்கிறவங்க நிறுத்தி, 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 நிறுத்தி அவங்க வேற படம் பிடிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அப்ப இப்படி நீங்க பார்த்தீங்கன்னா, 9லேருந்து 10:30க்கு முடிய வேண்டிய திருமணம் பார்த்தீங்கன்னா, சில வேளையில 10:30க்கு ஆரம்பிச்சு 1 மணிக்கு முடியிறதா இருக்கும். அப்போ இந்த பங்க்சுவாலிட்டி என்று ஆங்கிலத்தில் சொல்றாங்களே, அந்த நேரத்தோட திருமணத்தை ஆரம்பித்து, நேரத்தோடு முடிப்பது தான் நாம் எல்லோருக்கும் கொடுக்கின்ற மரியாதை. அதுதான் முறை. இப்போ காலம் தவறாமைய பத்தி நம்ம பேசிக்கிட்டு இருக்கோமே, இல்லைங்களா? அப்ப நம்ம சிந்தித்து பார்க்க வேண்டும். ஏன் திருமணங்கள் வந்து இப்படி ஆகின்றது அப்படின்னு எண்ணி பார்த்தா, இது போன்ற சிக்கல்கள் தான். ஆனா, இப்ப எல்லாரும் ரொம்ப வழக்கமா சொல்றாங்க. என்ன சொல்றாங்கன்னா, "நம்ப இந்தியன் டைம் அப்படித்தாங்க. 9 மணிக்குன்னு போடுவாங்க. நீங்க அங்க போங்களேன். 10 மணிக்கு தான் கல்யாணம் ஆரம்பிக்கும். கல்யாணம் முடியிற நேரத்துக்கு நம்ம போய்க்கலான்னுவாங்க." அப்படி இல்லாமல் சரியான நேரத்தில் ஆரம்பித்து, சரியான நேரத்தில் முடிக்க வேண்டும் என்கின்ற ஒரு முறையை, நெறிமுறையை, கடப்பாட்டை நாம கொள்ள வேண்டும் என்பது முதன்மையான ஒன்றா இல்லைங்களா? அதுக்கு தானே நம்ம பத்திரிக்கையில் நேரம் போடுறோம். இத்தனை மணிலேருந்து இத்தனை மணிக்குள்ள திருமணம் முடிஞ்சிரும் அப்படின்னு சொன்னா, அத்தனை மணிக்குள்ள திருமணம் முடிந்து விட வேண்டும். ஏன்னா மற்றவர்களுடைய அலுவல்களை நம்ம கருத்தில் கொள்ள வேண்டும் இல்லையா? இப்படி செய்தால்தான் நமக்கு நம்முடைய திருமணம் உரிய நேரத்தில் முறையாக, ஒழுங்காக, சீராக நடைபெறும் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அதுவும் நம்முடைய தமிழர் பண்பாடு தானே. தமிழர் பண்பாட்டில் காலம் தவறாமை ரொம்ப முதன்மையானது தானேங்களே. காலம் தவறாமையை பற்றி எல்லோரும் பேசியிருக்காங்களே. காலம் போனால் திரும்ப வராதுன்னு பேசியிருக்காங்களே. இப்போ காலத்தை முறையாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்று பேசியிருக்கின்றார்களே. அதனால நம்ம வீட்டு திருமணம் நம்ம வைக்கிறது தான் சட்டம், நம்ம பண்ணுறது தான் திருமணம் அப்படின்னு இல்லாமல், திருமணத்தை நம்மளை மதித்து வந்திருக்கின்றவர்களையும் நாம் மதித்து, அதற்கு ஏற்றவாறு உரிய நேரத்தில் திருமணத்தை நடத்தி முடித்து, அப்படி உரிய நேரத்தில் நடத்தி முடிப்பதற்கு ஏதுவாக, குறிப்பாக இந்த திருமண இல்லத்தார்கள் நடந்து கொண்டால் சிறப்பாக இருக்கும் என்பதை எண்ணி
நலம் பெறுவோம், சிந்திப்போம்.